நல்லது ரசிகர்களே, முதலாவது சிறப்பு நேர்காணலை தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதியை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், இலங்கை நாட்டை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை மிகவும் பிரபலமானவர், உங்களுக்கு பரிச்சயமானவர், நன்றாக தெரிந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். தேசிய இந்து சமய கலாச்சார திணைக்களத்தில் உதவி இயக்குநராகவும் அதேபோல் ஒரு ஆசிரியராகவும் அது மட்டுமில்லாமல் இலங்கை கல்வி திணைக்களத்தின் அமைச்சர்களில் பணியாற்றியவரும் ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், பாடகர், இசை ஞானம் பெற்றவர், கலை மாமணி விருது, அதேபோல் கலாபூசண விருது, கானா தமிழ்மணி பட்டம் பெற்றவர். கானா தமிழ்மணி என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தான் சொல்லலாம். சரி, திரு சின்னத்தம்பி ஸ்ரீ தயாளன் அவர்கள் தான் இன்றையமோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அழகான கவிதையோட தான் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தீங்க, சொல்லலாம். வாங்கிவிடும் மூச்சறிவு வெட்டாதிருக்க என்னை தாங்கி நிற்கும் பரம்பொருளுக்கும் தமிழ் என்னைக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து, நாடு தன்னை உயர்த்திடும் சேவை, நல்ல கல்வி கலை வளர்க்கும் சேவை, பாடு தமிழ் போற்றும் சேவை, பலர் முழுதும் சேர்க்கும் சேவை. இந்த நோக்கத்திலே இலங்கையிலே தேசிய தொலைக்காட்சியை ஊடுபாவாக கொண்டு வணக்கம் தாயகம் என்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தேசிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும், இதை கருத்தோடு சுவைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அடக்கமான வந்தனங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி ஐயா. வணக்கம் நேத்ரா. வணக்கம் தாயகம் அல்ல, வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி, நம்மளுடைய நிகழ்ச்சி. சரி, நம்மளுடைய தமிழர்களை பொறுத்தவரையில், தமிழ் மொழியை பொறுத்தவரையில் தனித்துவமான கலாச்சாரமாகட்டும், பண்பாடாகட்டும், சம்பிரதாயங்களாகட்டும், எல்லா விடயங்களும் பின்னி பிணிதான் முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சம்பிரதாயங்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாகட்டும், வேற்றுமையாகட்டும், அது பற்றி நாங்கள் முதலில் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. முதலிலே இந்த சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகின்ற வழக்காறு எங்களுடைய தமிழினத்தின் வரலாற்றிலே மிகவும் தொன்மை காலம் தொடக்கமே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்ற சில வழக்காறுகளை, சில நடைமுறைகளை, சில ஒழுக்காறுகளை, குறிப்பாக அவர்கள் தம் வாழ்விலே நடக்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களிலே எல்லாம் என்னென்ன விடயங்கள் கட்டாயமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்களோ அவற்றை ஓரளவுக்கு நாங்கள் சம்பிரதாயங்கள் என்ற பெயரிலே நாம் வகுத்து பார்க்கலாம். உண்மையிலே இந்த சம்பிரதாயம் என்பது ஒரு வகையிலே எங்களுடைய பண்பாடு தான். பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் என்று பல விதமான சொல்லாட்சிகள் எங்களிடத்தில் நிறைந்தாலும் கூட, இந்த சம்பிரதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு அல்லது குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரியதாக அமைந்திருப்பதை நாம் முதலிலே நோக்க வேண்டும். ஆக பண்பாடு என்றால் என்னென்று பார்க்கின்ற பொழுது, தொல்காப்பியத்திலேயே அதற்கு முந்தைய காலகட்டத்திலே இந்த பண்பாடு என்ற சொல்லு பண்படுதல் என்ற சொல்லிலே இருந்து ஆரம்பித்திருக்கிறார். பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகல் என்று அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல அதை எத்திகெட் என்று கூட சொல்லுவார்கள். அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில், அந்த சமுதாயத்துக்கு, அந்த தங்களுடைய இனத்துக்கு ஏற்ற வகையிலுடைய தங்களுடைய தோல்குடி மரபுகளை எல்லாம் பேணுகின்றது தான் அங்கே பண்பாடு என்று வந்தாலும் கூட அது அகஞ்சான்றதாக இருக்கிறது. அகஞ்சான்றது என்று சொன்னால் பண்பாடுகள் வெளிக்காட்டப்படலாம், அவைகள் எல்லாம் அவ்வப்போது அந்த நடைமுறைகளிலே அவருடைய குணாம்சங்களிலே அகம் சார்ந்து இருக்கிறது. இது பண்பாடு. ஒரு மனிதனை பண்படுத்துவதற்காக உள்ளது தானே பண்பாடு. அதே மாதிரி நாகரிகம் என்று ஒரு சொல்லி இருக்கிறது பாருங்கள். தேவனை பாவாணர் என்று தமிழிலே பெரிய ஆய்வாளராக இருந்தவர் தனித்தமிழ் இலக்கியத்துக்கு
எல்லாம் பாடுபட்டவர். அவர் சொல்லுவார், நாகரிகம் என்று சொல்லு நகர் என்ற சொல்லிலே இருந்து வந்தது. நகரிகம் தான் நாகரிகமாக வந்திருக்கிறது. எது ஒரு நிலையான நிலையில இருந்து நகர்ந்து 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 செல்கிறதோ அது நாகரிகம். இந்த வகையில பார்த்தால் பண்பாடு என்பது அகம் சார்ந்தது, இந்த கலாச்சாரம் அல்லது அதை ஒட்டி வருகின்ற நாகரிகம் என்பது புறஞ்சார்ந்ததாக இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அதிலே கூட நாங்கள் கலை, பண்பாடு, ஒருவருடைய உடல் ஆரோக்கியம், தோற்றம், ஆடைகள் என்பவையெல்லாம் கலாச்சாரத்திலே இடம்பெறுகின்றன. சில மயக்கம் கூட இருக்கிறது பாருங்கள். பண்பாடு என்பது பாடறிந்தொழுகல் என்று சொல்லி வைத்த பிறகு பேத்தக்க நஞ்சுண்டார் நாகரிகம் காண்பவர் என்று வள்ளுவரிடத்திலே சொல்லுகிறார். அது நாகரிகம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு என்று வள்ளுவரிடத்திலே, அதாவது நஞ்சு ஒருவன் உங்களுக்கு நான் ஒரு நஞ்சை தந்தால் அதை கூட அந்த கொடுக்கிற பார்மையை நீங்கள் மதித்து அதை அன்போடு அதை உண்ணுவீர்களாயிருந்தால் அது நாகரிகம். பேத்தக்க கண்டும் நஞ்சுண்டாமவர் நாகரிகர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாகரிகம் என்பது அந்த அந்த காலத்துக்கேற்ப அது ஒரு அகஞ்சான்றதாக புறஞ்சான்றதாக என்று அதை பகுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கலாச்சாரம் என்பது உடை சார்ந்ததாக, அந்த இடம் சார்ந்ததாக, நகர் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இவற்றின் வேறுபட்டதாக இல்லாமலும் வேறுபட்டதாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் என்பது ஒரு இனத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமுதாயத்திற்கு வகுக்கப்பட்ட தொல்நெறிகளாக, வழக்காறுகளாக இருக்கிறது என்பதை முதலில் நாங்கள் அறிந்து கொள்வோம். கேளுங்கள். இந்த சம்பிரதாயங்கள் என்று நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது தமிழர்களுடைய சம்பிரதாயத்தின் முக்கியத்துவங்கள் தொடர்பாக தான் இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஐயா, இந்த சம்பிரதாயங்களை இந்த சடங்கு முறைகளை கடமைக்காக செய்கின்றார்களோ என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இது உண்மையா? மிக அருமையாக சொன்னீர்கள் கலை. ஒரு சம்பிரதாயத்துக்காக நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே சம்பிரதாயம் என்பது ஏதோ ஒரு கடமைக்கு செய்வது போல இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, பண்டு தொட்டு தமிழர்களிடத்தில் இருந்த சம்பிரதாயங்களுக்கும் இந்த சொல்லாட்சிக்கும் எந்த வித்தியாசம் என்பதை காண்பதுதான் எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அவ்வப்போது பலவிதமான சடங்குகளை, கிரியைகளை, வாழ்க்கை முறைகளை எல்லாம் அனுஷ்டித்து வருகிறோம். உதாரணமாக, ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்தவுடனே குழந்தையினுடைய பிறப்பு, குழந்தையினுடைய வளர்ப்பு, அது பருவம் எய்துகின்ற பொழுது அதற்கு கொண்டாடப்படுகின்ற இந்த புனித நீராட்டு விழா அல்லது சாமத்திய வீடு சொல்வார்களே, அது, அதை தொடர்ந்து கல்யாண வீடு, அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பிறந்த நாளை கூட கொண்டாடுகிறார்கள். ஆமாம், அந்த பிறந்த நாளுக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம், இந்த புத்தகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? உண்மைதான். இந்த பிறந்த நாள் விழாக்களை நாங்கள் இப்ப தமிழராகி நாம் கொண்டாடுகிறோம். எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாட்டிலே அல்லது மரபிலே எங்களுடைய பிறந்த நாட்களை வழிபாட்டோடு நாம் எந்த மாதத்திலே பிறந்தோமோ அந்த மாதத்திலே என்ன நட்சத்திரத்திலே நாங்கள் உதித்தோமோ அந்த மாதத்தில் நட்சத்திரத்திலே கொண்டாடுவதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியமாக, சம்பிரதாயமாக ஒரு காலத்திலே இருந்தது. உதாரணமாக என்னுடைய அண்மையிலே தான் நான் விஜயசாந்தியை கொண்டாடி இருக்கிறேன். விஜயசாந்தி என்றால் எனக்கு எத்தனை வயது என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அந்த வகையிலே ஜன்ம நட்சத்திரத்தை தான் நான் கொண்டாடுவேன். ஒருவித பரங்கி கலாச்சாரம் அல்லது ஆங்கிலேய நாகரிகத்தை அல்லது மாற்று மத நம்பிக்கையோடு தொடர்புடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை
இன்றைக்கு தமிழர்களாக இருக்கின்ற இந்துக்களாக இருக்கின்ற நாங்களும் கொண்டாடி வருகிறோம் என்பது ஓரளவுக்கு இங்கே விசாலமாக காட்ட வேண்டிய விஷயம். ஆகவே நான் இவ்வாறான ஒரு புத்தகத்தை என்னுடைய பிறந்த தினத்திலே எழுதி ஜன்ம நட்சத்திரத்திலே தான் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாளை தமிழர்களாகி நாம் கொண்டாட வேண்டும் என்பதை ஓரளவுக்கு இனங்காட்டி அதனுடைய வித்தியாசத்தை காட்டி பரங்கி கலாச்சாரத்தை அல்லது ஆங்கில கலாச்சாரத்தை வேற்று இனத்தவருடைய கலாச்சாரத்தை தொடர வேண்டுமா என்பதை மற்றவர்களுக்கு சிந்திக்க காட்டியிருக்கிறேன். உண்மையிலே அந்த பிறந்த நட்சத்திரத்திலே நாங்கள் ஆடம்பரமாக களியாட்டமாக அதை செய்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் எப்படி செய்கிறோம் என்று பாருங்கள். கேக்கை வெட்டுகிறோம், மெழுகுதிரி வைத்து கொடுத்துக்கிறோம். இந்த குழந்தையினுடைய எந்த ஆளினுடைய அந்த வாழ்வானது சிறக்க வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறோமோ அந்த மெழுகுதிரியை வாயினாலே உஃப் என்று நூற்று விடுகிறோம். இங்கே இருக்கின்ற தத்துவத்தை பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும், தொடர்ந்து வளர வேண்டும் என்று நினைக்கிற இடத்திலே ஏன் அணைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கூட விளக்கம் சொல்லுகிறார்கள். கடந்து போன வாழ்க்கை மறைந்ததாகவே இருக்கட்டும், அழிந்து போகட்டும் என்று சமாதானம் சொல்லுகின்றவர்களை கூட நான் காத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இது ஒரு சம்பவம். ஆக சாமத்திய வீடு என்று சொல்லப்படுகின்ற பூப்புனித நீராட்டு விழா. சரி ஐயா, இந்த மெழுகுதிரியை அணைக்க வேண்டுமா அணைக்க கூடாதா, எதை சொல்ல வருகிறீர்கள்? எது எங்களுடைய சம்பிரதாயத்தின்படி ஒளிவளர் விளக்கே என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கை தொடர்ந்து ஒளிர வேண்டுமாயிருந்தால் நான் எல்லாம் என்னுடைய பேர்தேக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு குத்து விளக்கை 5 திரிகளை கொளுத்தி அன்றைக்கு கேக்குக்கு பதிலாக நல்ல சக்கரை அமுது படைத்து தின்பல இனிய பலகாரங்கள் படைத்து கொண்டாடுகின்ற பழக்கத்தை என்னுடைய குடும்பத்தோடு அதை வைத்திருக்கின்றேன் என்பதை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன். சம்பிரதாயம் நிச்சயமாக. அதே போல் பார்த்தமாக இருந்தால் இந்த சொல்ல வெளிக்கிட்டதை சொல்ல பார்க்கிறேன். பூ புனித நீராட்டு விழா. அதை அழைப்பு காடுகளிலேயே அழைப்பிதழிலேயே பூ புனித நீராட்டு விழா என்று போடுவார்கள். உண்மையிலே கதை அது பூப்படைந்த பெண்களுக்கு புனித நீராட்டி கொண்டாடுகின்ற விழா ஆகையினாலே அது பூ புனித நீராட்டு விழா அல்ல, பூ புனித நீராட்டு விழா என்று அமைய வேண்டும். மிக நகைச்சுவையாக என்னுடைய நண்பர் ஒருவன் சொன்னான், பெண்கள் ருதுவாகின உடனே அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் அடிப்படையில் செய்துவிட்டு அந்த சாமர்த்தியம் என்பது அப்போதுதான் அவளுக்கு புத்தி கிடைக்கிறது. புத்தி அடைந்து விட்டாள் என்று சொல்வார்கள். அந்த பிள்ளையை கொண்டு போய் இப்ப எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஒரு தண்ணீர் தொட்டிகளை இருந்து அதுல பூ எல்லாம் போட்டு அதிலே நீராட்டுகிறார்கள். அதுதான் பூ நீராட்டு விழா. உண்மை அது அல்ல. அவள் பூப்படைந்து விட்டாள், அவளுக்கு புனிதமாக நீராட்டுகிறோம் என்ற செய்திதான் பூ புனித நீராட்டு விழா. ஆகவே இந்த பிரஸ் இந்த அச்சகங்கள் கூட அல்லது தாய் தகப்பன் கூட அதை பூ புனித நீராட்டு விழா என்று சொல்வதை இனிமேல் திருத்திக் கொண்டு பூ புனித நீராட்டு விழா என்று அதை கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பாடகரை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு பாடலாவது பாடவில்லை இல்லை என்றால் ரசிகர்கள் இடத்தில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. சரி, ஸ்ருதியோடு ஒரு பாடலை பாடுவோம் ஐயா. நான் இசையோடு பாடுவேன். நிச்சயமாக நிச்சயமாக. கேட்கவில்லை என்னிடத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை, உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும்
தாயே இந்த தரணியிலே சாந்திரனை தருவாய் நீ. அம்மா எனக்கென்றோர் அம்மா எனக்கென்றோர் தனிவரம் நான் கேட்கவில்லை. என்னிடத்தார் வாழ்வொன்றை கருதவில்லை. நைனை நாகபூஷணம் அம்மன் மேலே பாடப்பட்ட பாடல் இது. மிக அற்புதமான பாடல். இந்த உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பாடல். மிக பொருத்தமாக கேட்டீர்கள், பொருத்தமாக பாடினேன். அழகானது, அருமையான பக்திமயமான தெய்வீக பாடல். கேட்டுக்கொண்டே ரசித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு நேரம் போதாது இல்லையா? சரி, இந்த புத்தகம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அர்த்தமுள்ள சம்பிரதாயங்கள் 2 பாகம் என்ற இந்த புத்தகம் எப்பொழுது வெளியிட்டீர்கள்? என்ன நோக்கத்தோடு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது? உண்மையிலே இது நான் ஆரம்பத்திலே ஒரு தமிழ் ஆசிரியராக பிறந்தவன். அது அந்த தொழிலோடு ஆரம்பித்து பின்பு கல்வித்துறையிலே ஆசிரியர்களுக்கு ஆசானாய், அதற்கு பிறகு பணிப்பாளராய் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த காலத்திலே இருந்த அரசு என்னை இந்து சமய கலாச்சார அமைச்சிலே மேலதிக பணிப்பாளராக நியமித்து இந்த கலாச்சார விடயங்களை, சமய சார்ந்த விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பதவி தந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் இந்த அறநெறி பாடசாலைகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகை, தமிழர்களுடைய சித்திரை திருநாள் போன்றவற்றை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து அதை பற்றிய தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. ஆகவேதான் நான் சிந்தித்து பார்த்தேன், எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற சம்பிரதாயங்கள் உண்மையிலே அந்த பண்பாடு, மரபுகள், கலாச்சாரங்கள் எல்லாம் உங்களாலே பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தாலும் சிறு சிறு சம்பிரதாயங்களாக இருப்பவைதான் பண்பாட்டுக்கு அடித்தளமாக இருப்பதை பார்க்கின்றோம். குழந்தை பிறந்தவுடனே அதற்கு பெயர் வைக்கிறதுக்காக நாங்கள் சோதரரை போய் அணுகுகிறோம். ஆக முதலாக நான் நினைக்கின்றேன், நாங்கள் பேணுகின்ற சம்பிரதாயங்களிலே சோதிடம் பார்த்தல், முதலாவது சம்பிரதாயம், முகூர்த்தம் பார்த்தல், மற்றது எங்களுக்கு சகுனம் பார்த்தல். இன்றைக்கு வரை இருக்குது பாருங்கள். பூனை குறுக்காலை போனால் போக வேண்டாம், பள்ளி விழுந்தால், சிறு சிறு அம்சங்கள். சரி, நாங்கள் மறக்கக்கூடாத சம்பிரதாயங்கள் இப்பொழுது மறந்திருக்கின்றது, ஆனால் எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் என்ன ஐயா? உண்மை, மறக்கக்கூடாத சம்பிரதாயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் அமங்கலமாக சிந்திப்பதை விட முதலிலே ஒரு திருமண விழாவை எடுத்துக்கொள்வோம். மங்களகரமாக திருமண விழாக்களை தங்கள் குழந்தைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு, மகள்மாருக்கு அல்லது மகன்மாருக்கு செய்கின்ற பொழுது முதலாவதாக நாங்கள் அவர்களுடைய குறிப்புகளை பார்க்கிறோம். மனப்பொருத்தம், அழகு பொருத்தம், அறிவு பொருத்தம் என்பதை விட எங்களுடைய சமுதாயத்திலே முதலில் ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறதா? 10 விதமான 16, 17 விதமான பொருத்தங்கள் இருந்தாலும் அதிலே குறைந்தது 10 முதலிலே நட்சத்திர பொருத்தம். நான் சித்திர நட்சத்திரம், என்னுடைய மனைவியாக விரப்பவர்களும் சித்திர நட்சத்திரமாக இருந்தால் ஏக நட்சத்திரம், அதுக்கு பார்க்கவே தேவையில்லை என்று ஒரு சம்பிரதாயம் கூட இருக்கிறது. ஆகவே ஜோனி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் என்று பலவிதமான பொருத்தங்கள் இருப்பதை நாங்கள் முதலில் பார்க்கிறோம். ஆகவே சமுதாயத்திலே நான் சொல்ல வருகின்ற விடயம், சோதிட சாஸ்திரத்திலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அதை கவனிக்கிறார்களா என்பது 2 தரம் யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, மறக்கக்கூடாது என்று நான் நினைக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் என்ன? மரண வீடுகளிலே பிரேதத்தை தெற்கு புறமாக கிடத்தி விடுவார்கள். அது ஜமமூலை, அவன் தர்மராஜன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நித்திரை செய்கின்ற பொழுது எங்களுடைய சிரசினை கிழக்கு பக்கமாக வைத்து உறங்குதல் மிக பொருத்தமானதாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம். மேற்கிலே கூட வைத்து நித்திரை கொள்கிறார்கள், அது அவ்வளவு பரவாயில்லை. ஆனால் வடக்கு பக்கம், என்னுடைய
தாயார் அடிக்கடி வயது போன நேரத்தில் சொல்லுவார், வடக்கிலே கால் வையாதே, வடக்கிலே தலை வையாதே, வாசலுக்கு கால் நீட்டாதே. சரி, நல்ல சம்பிரதாயங்கள். இது ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு விடயம் உங்களுக்கு காணும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இசைகளை நாங்கள் முக்கியமாக கருத வேண்டும். விடிய காலையில எழுந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், நான் கலை நீங்கள் செய்கிறீங்களோ தெரியாது, நான் அதிகமாக இந்த சம்பிரதாயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது முதலிலே கடவுளை வணங்கிக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு எழும்ப வேண்டும். ஆமாம் ஐயா, இந்த ஒரு அரை மணித்தியாலும் எங்களுக்கு இந்த சம்பிரதாயம் தொடர்பாக பேசி முடிக்க முடியாது என்று நினைக்கிறேன். இந்த அளவிலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு தான் தற்பொழுது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சம்பிரதாயங்கள் தமிழர்களை பொறுத்தவரையில் கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. கடமைக்காக செய்கின்றார்களோ என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. இத்தனை விஷயங்களுக்கும் இன்றைய தினம் அழகான முறையில் இந்த சம்பிரதாயங்களுடைய முக்கியத்துவம் தொடர்பாக இன்று எங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார். ஆசிரியர், எழுத்தாளர், பாடகர், இசை ஞானம் பெற்றவர், கலைமாமணி கலாபூசணம் திரு சின்னத்தம்பி ஸ்ரீ தயாளன் ஐயா அவர்கள் தான் நிச்சயமோடு இணைந்திருந்தார். மனமார்ந்த இந்த விடயம் தொடர்பாக நேயர்களுக்கும் சொல்ல வேண்டும். நான் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கதை, கவிதை போன்ற நிகழ்ச்சிகளில் மாத்திரமில்லாமல் நான் கொஞ்சம் பாடுவேன் என்பதை கண்டுபிடித்துத்தானே என்னை பாடும்படி கேட்டீர்கள். பாடும்படியே பணியாய் அருள்வாய் என்று சொன்ன நிகழ்ச்சியிலே நான் பாடி கதாபிரசங்கம் செய்கின்ற ஒரு மரபை பேணி வருகிறேன். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். இந்த அளவிலோடு நிறைவு செய்வதற்கு தயாரா இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்படி பொருத்தமான ஒரு தந்தை என்னுடைய கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்த நேத்ரா, வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சிக்காரருக்கு, குறிப்பாக இந்த நிறுவனத்தாருக்கு அடக்கமான நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி ஐயா. இவ்வளவு நேரமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இணைந்திருந்த அன்பார்ந்த ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல் எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளரான மா கேசவன், அதே போல் உதவி தயாரிப்பாளர் சஜா, தனஞ்சயன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.